மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். இந்த பாசுரத்தின்படி பெரியாழ்வாருடைய பெருமையை தெரிந்து கொள்கிறோம். விஷ்ணு சித்தர் என்பது அவருடைய இயற்பெயர். விஷ்ணுவை தன்னுடைய சிந்தையில் எப்போதும் கொண்டிருந்தவர். இவருக்கு பெரியாழ்வார்னு பெயர். எதனால் அந்த பெயர் வந்ததுனால், தன்னை பார்க்காமல் பெருமானை பார்த்து உனக்கு நன்மை உண்டாக வேண்டும்னு பல்லாண்டு பாடினார். அதுதான் இந்த பிரபந்தமே 4000 முதலில் ஓதப்படுவதற்கும் காரணம். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே கருடனுடைய அம்சமாக அவதாரம் செய்தவர். அவர் புஷ்ப கைங்கரியத்தில் இருந்தார். பெரியாழ்வார் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப பெருமாள் அவருடைய கனவில் வருகிறார். நீ நாளைக்கு புறப்பட்டு ஒரு ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அங்க பாண்டிய தேசத்து மன்னவன், பாண்டிய மன்னவன் ஆண்டு வந்தான். வல்லபதேவன் அவனுக்கு பேர். அவன் ஒரு நாள் ராத்திரி வேளையிலே அப்படி நகர சோதனத்துக்காக போறான். போகிறச்சு ஆரோத்தர் தெருக்கோடியில படுத்துட்டு இருக்கார். ஆனா நல்ல ஞானி போல் இருக்கு. அதனால அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றார். ராத்திரி வேணும்னா பகல்ல உழைக்கணும், மழைக்காலத்துக்கு வேணும்னா வெயில் காலத்துல உழைக்கணும், முதியோருக்கு அறக்கிற காலத்துல சௌக்கியமா இருக்கணும்னா அப்ப இளமையிலதான் உழைத்தாக வேண்டும். அதே போல பரலோகத்தை அடைந்து நன்னா இருக்க இந்த லோகத்துல உழைக்கிறமான்னு தெரியலையே, அங்கு போய் சேர்ந்து நன்னா இருக்கிறதுக்கு இந்த பிறவியில நன்னா செஞ்சாகணுமே. உடனே வந்தான். அவனுக்கு ஒரு குரு இருந்தார், செல்வ நம்பின்னு அவருக்கு திருநாமம். அவர்கிட்ட போய் நான் உடனே அதுக்கு தெரிஞ்சுட்டாகணும், இப்ப என்ன செய்யணும்னா, நீ எல்லா பண்டிதர்களையும் கூட்டு யாரு கடவுள்னு தெரிஞ்சுக்கோ. அந்த கடவுளை பற்றினாத்தான் நீ அந்த லோகத்துக்கு போக முடியும். எப்படி பற்ற வேணும்னு புரிஞ்சுக்கோ. அதுக்கெல்லாம் நீ வித்வான்களை கூப்பிடு என்ன அவரு சொல்லிட்டார். எல்லா பண்டிதர்களும் வந்து சேர வேண்டும். அவளுக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை முடிச்சா கட்டி, ஒரே தங்கத்தை முடிச்சா கட்டி பொற்கிழிய மேல தொங்க விட்டான். நீங்க பேசணும், ஒத்தத்தரும் வாதம் பண்ணணும். இந்த அர்த்தத்தை யார் முடிக்கிறீர்களோ, யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பொற்கிழி தாழ்ந்து வரும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மதுரையை அடைந்தார். வாத சதஸ்து தொடங்கித்து வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. அவர் ஒண்ணுன்னா வேத வாக்கியத்தை சொல்றார். என்னென்னமோ சொல்ல மெதுமெதுவே அரசனுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சது. ஓ, இவர்தான் தெய்வம், இந்த தெய்வத்திடத்துலதான் நாம பக்தி பண்ணணும். ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சுங்கிறதுக்கு சாட்சி வேணுமே. அவன் கட்டி வச்சிருந்த பொற்கிழி தானே மெதுவா தாழ்ந்தது, பெரியாழ்வார நோக்கி வந்தது. கூட இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துனுட்டார். ஓ, அப்ப இவர்தான் நமக்கு வேண்டியதை ஸ்தாபிச்சிருக்கார். பட்டர்களுக்கு பிரான் என்று கூறினர். அவனுக்கு ராஜாவுக்கு ஒரே கொள்ள சந்தோஷம். நமக்கு நல்ல அர்த்தங்கள்லாம் கிடைச்சிருக்கு, இவருக்கு பொற்கிழியும் கிடைத்தாய் விட்டது. இனிமே இவருக்கு கோலாகல உற்சவம் நடத்த வேண்டாமா? பட்டத்துக்குரிய யானையை கூப்பிட்டான். யானை பேர்ல அம்பாரி கட்டினான். பின்னாடி வர வேண்டிய வித்வான்கள்லாம் வந்தா. இவரா பரம பக்தர், நான் ஏழை, ஒண்ணும் தெரியாது, எனக்கு எதுக்கு இந்த கோலாகலம் எல்லாம் பண்றீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீர் தான் ஜெயிச்சிருக்கீர், வாரும் என்ன யானை பேர்ல ஏத்தி அமர்த்தினான். ஆழ்வாரோ குறுகி உட்கார்ந்து இருக்கார். பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம். நாம சொல்ல நம்ம குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பிரசித்தி கிடைச்சிருக்கு, இவ்வளவு பட்டம் கிடைச்சிருக்கு, நாம உடனே அவரை போய் பார்க்கணும் என்று நாச்சியாரோட கருடன் பேரில் ஆரோகணித்தார். வந்ததை கீழிருந்து அவர் பார்த்தார். பார்த்த உடனே ரொம்ப திடுக்கிட்டு போயிட்டார் ஆழ்வார். பார்த்து நினைச்சார், எல்லார் கண்ணும் ஒரே கண்ணா இருக்குமா? இந்த தேசத்துல கலியுகத்துல போய் குருத்த நீர் இப்படி வந்து நிக்கிறீரே, வந்திருக்கவே கூடாது. உமக்கு ஒண்ணும் வராது இருக்கணும். ஒரு குழந்தைக்கு கண்ணெச்சில் திருஷ்டி தோஷம் பட்டுவனுட்டு அவ அம்மா பார்த்து சுத்தி போட மாட்டா. அத போல பெரியாழ்வார் பெருமாளை சேவிச்ச உடனே பரபரத்தார். யானை பேர்ல கிடந்த மணியை எடுத்து தாளமாக சேர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதென்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருத்தாப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவார் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே உனக்கெல்லா நன்மகளும் உண்டாகுக என்று மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்தார்.